வரும் 9ஆம் தேதி +2 தேர்வில் தொடர்பான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரத்தை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், அடுத்ததாக இந்த மதிப்பெண் சான்றிதழ் அதேபோல மறுகூட்டல் இதற்கான தேதிகள்லாம் எப்போது? கார்கே, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் பல்வேறு உயர்கல்வி பிரிவுகளில் சேர்வதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு அவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் தேவைப்படும். அதாவது அசல் மதிப்பெண் சான்றிதழ் என்பது வழங்குவதற்கு 1 மாதம் 1.5 மாதம் வரை கால அவகாசம் தேவைப்படுகிறது. மாணவர்கள் அதுவரை காத்திருக்க முடியாது. உயர்கல்வி சேர்க்கைக்காக மதிப்பெண் சான்றிதழ் தேவைப்படும் என்பதன் காரணமாக உடனடியாக ஒரு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. உயர்கல்வி சேர்க்கையை கருத்தில் கொண்டு இந்த மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இது 9ஆம் தேதி வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மாணவர்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு சென்று இந்த தற்காலிக ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு குறித்த விவரங்கள், புள்ளி விவரங்கள் எல்லாம் அந்த எந்தெந்த தேதிகளில் முதல்ல விண்ணப்பிக்கலாம் என்ற தகவல் நாளை வெளியாகிறது. நாளை வெளியாகும் போது நாளையிலிருந்தே அதற்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. எனவே மறுமதிப்பீடு, மறுகூட்டல் நாளை முதல் தொடங்குகிறது. 9ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக அளவில் ஒரே ஒரு திருநங்கை தான் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதியிருந்தார். அவர் திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் பள்ளியைச் சேர்ந்த நிவேதா என்பது தெரிய வந்திருக்கிறது. இவர் மாநில அளவில் ஒருவர் மட்டுமே திருநங்கை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களுக்கு உங்களை தொடர்பு கொள்கிறோம் சங்கரன். இந்த நேரத்தில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மாணவர்கள் மத்தியில் பெரும் ஆர்வம் இருக்கிறது. மதுரையிலிருந்து செய்தியாளர் ஜெகநாத் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ஜெகநாத், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை என்ன? இன்னும் முன்னாடி எல்லாம் ஸ்கூலுக்கு தான் வருவாங்க, இப்போ இணையதளம், மொபைல் ஃபோனுக்கே ரிசல்ட் விடுகிறது. பள்ளிகளில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 95.19% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தற்போது நாம் விளாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ராயல் வித்யாலயா பள்ளியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவிகள் இங்கு அதிகமாக தங்களது பெற்ற மார்க்குகளை பார்ப்பதற்காக ஆர்வம் காட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளியில் முதல் மாணவியாக தற்போது 594 மார்க் வாங்கிய மாணவிகளுடன் இங்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் உற்சாகமாக அந்த மாணவிகள் பாராட்டி கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிஞ்சது. தற்போது இங்க இருக்கக்கூடிய மாணவி, முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி நம்ம கேட்கலாம். எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? மார்க் பார்த்துட்டீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நான் 596 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 594 ரொம்ப ஹாப்பி தான். 2 மார்க் தான், நான் பரவாயில்ல அப்படின்ட்டு ஹாப்பி தான். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, எவ்வளோ மார்க் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க? 596 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. எதில் கோட் அவுட்டிங்க? இங்கிலீஷ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி அதில் நான் 2 மார்க் போகும்னு நினச்சிருந்தேன். ஆனால் 4 மார்க் போய் 96 வந்திருக்கு. அதனால் இங்கிலீஷில் தான். மற்றபடி நான் மற்ற சப்ஜெக்டில் நான் எதிர்பார்த்த மார்க் எல்லாமே வந்திருக்கு. பொதுவாக ரிசல்ட் வர்றதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது, பொதுவாக ஒரு மாதிரி நர்வஸாகவே இருப்பீங்க. உங்களுடைய மனநிலைகள் எப்படி இருந்துச்சு? இல்லை, நேற்று நைட்டு உண்மையாகவே நான் தூங்கலை, சரியாகவே தூங்கலை. அப்புறம் நீ காலைல எந்திரிச்சிலேருந்து ஒரு மாதிரி நர்வஸாகவே தான் இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு வந்தக்கப்புறம் கொஞ்சம் எல்லாரையும் பார்த்தக்கப்புறம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ரிசல்ட் மார்க் சொன்னாங்க. ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியல. ஓகே, மேலும் 2ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவி இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது? சார், ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. நைட்டில் தூக்கமே இல்லை. இப்போ ரிசல்ட்டை பார்த்தோன்னே தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சார். நல்ல மார்க் தான் வந்திருக்கு. 573 எடுத்திருக்கேன் சார். ஓகே, ரிசல்ட் நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ரொம்ப ஈஸிலி அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்ததா ரிசல்ட்லாம்? ஏன்னா ஒரு காலத்தில் ரிசல்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தது. நீங்கள் எப்படி ரிசல்ட் பார்த்தீங்க? சார், ஆல்ரெடி நியூஸில் சொல்லிட்டாங்க, tn.result.gov.nic போட்டால் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நடந்து வந்துட்டுருக்கும் போது தான் நான் போட்டேன், அந்த வெப்சைட்குள்ளே போட்டுட்டு என்னோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு கரெக்டாக ஒரு கிளிக்லேயே வந்துருச்சு. ஈஸியாகவே வந்துருச்சு சார். ஓகே, நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வந்திருக்கா? ஸ்கூலில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க?
சார் நான் எதிர்பார்த்த மார்க் கண்டிப்பாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன். ஃபுல்லாக ஃப்ரீ எஜுகேஷன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கெவின் சார் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே உட்காந்து படிக்கிறத விட நாங்கள் வந்து வெளியே நேச்சர் பிளேசஸில் தான் உட்காந்து நாங்கள் வந்து படித்தோம். அதிகளவு அங்கே தான் உட்காந்து படித்தோம். என்ன படிக்கலான்னு ஆசைகள் இருக்குது உங்களுக்கு? இப்போது மார்க் வந்திருக்கு. மார்க் வந்ததுக்கப்புறம், மார்க்குக்கு முன்னாடி ஒரு ஆசை வச்சுருப்பீங்க, மார்க் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆசை இருக்கும். என்ன படிக்க போகிறீங்க ஃப்யூச்சரில்? சார் ஒரே ஆம்பிஷன் தான் சார். பிகாம் முடிச்சுட்டு பேங்கிங் கோர்ஸ் போகணும் சார். ஒரு நல்ல ஜாபாக ஒரு பெரிய வேலையில் இருக்கணும் சார் பேங்க் சைடில். ஓகே. ஸோ மாணவ மாணவிகள் எந்த அளவுக்கு வந்து ஆர்வம் காட்டுறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் அந்த பள்ளி ஆசிரியரும் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள், உங்களுடைய பள்ளி மாணவிகள் பிள்ளைகள் வந்து மார்க் பெறும்போது எப்படி இருக்குது, என்ன எதிர்பார்த்தீங்க நீங்கள்? நாங்கள் எதிர்பார்த்த அதே மார்க் தான் வந்திருக்கு. ஏன்னா பூமிகா ஸ்ரீ ஏற்கனவே தெரியும், அவள் 10th 11th தொடர்ந்து அவள் தான் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி. சொன்னப்போ அதை அவள் 12th முடிவு பண்ணிட்டா. அவன் 12th பண்ணுறப்பே சொல்லிட்டா, நான் 590 தாண்டிடுவேன் சார்ன்ட்டா. ஓகே, அவள் எடுத்த மார்க்கு 100% எங்களுக்கு. ஸ்கூல் சைட்ஸ்லேருந்து என்ன மாதிரியான கோச்சிங்ஸ் கொடுக்குறீங்க? பொதுவாக பெற்றோரோட மனநிலை எப்படி இருக்குது? இல்லை, பெற்றோரோட மனநிலை அதை முதல் சேர்மன் சார் சொன்ன மாதிரி முழுசாக எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபுல்லாக எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஃபுல் கேர் டீச்சர் சைடு மட்டும்தான். அவங்களோட கிளாஸ் டீச்சர், இப்போ பிரின்ஸிபல் சார் எல்லாருமே இது பண்ணி ஃபுல் சைட் சப்போர்ட் டீச்சர் சைடு தான். அவங்களுக்கான ஃப்ரீடமை கொடுத்து எப்படி படிக்கணும். அவங்க சில நாள் லீவு கேட்பாங்க, எனக்கு ஒரு 4 நாள் லீவ் வேணும், 2 நாள் நீ லீவ் எடுத்துக்க. அதே மாதிரி நிறையா ரிப்பீட்டட் எக்ஸாம்ஸ், அவங்க அந்த ரிப்பீட்டட் எக்ஸாம்ஸ் 1 marks இதெல்லாம் திரும்ப 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 டியூன் பண்ணதில் தான் அவங்க இப்படி ஒரு நல்ல ஸ்கோர் வாங்குறதுக்கான வாய்ப்பு. ஓகே, நம்முடன் ஒரு பெற்றோர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். உங்களுடைய மகள் பெற்ற மதிப்பெண் எப்படி இருக்குது, என்ன எதிர்பார்த்தீங்க நீங்கள்? 580க்கு மேலே எதிர்பார்த்தேன் சார். ஆனால் இப்போ வாங்கியிருக்க மதிப்பெண் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. கிளாஸ் டீச்சர்ஸு மேனேஜ்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ராயல் ஸ்கூல் அப்படி படிக்கிறதுலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என் பொண்ணு அங்கே படிக்குதுன்னு ரொம்ப பெருமைப்படுறேன். மேனேஜ்மெண்ட் எனக்கு என் பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே, பொதுவாக இந்த பள்ளியில் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றதை ஆசிரியர்கள் உட்பட பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் மிக உற்சாகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பள்ளி மாணவர்களும் 95.19% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, மாணவர்கள் மதிப்பெண்களை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் அந்த நிகழ்வுகளையும் பார்த்தோம். தொடர்ந்து வந்து நம்முடைய திரு ஸ்ரீனிவாசன் சம்பந்தன் அவர்கள்ட்ட, சார், இந்த மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து இந்த இடைப்பட்ட காலம், ஏன்னா வந்து மார்க் ஷீட்லாம் வர்றது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு கல்லூரிக்கு விண்ணப்பிப்பதா பல கல்லூரிக்கு விண்ணப்பிப்பதா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒரு இடத்துல விண்ணப்பிச்சிருக்கேன், அதனால் நானும் அங்கே போடலாமான்னு. இப்போ குரூப்பாக வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு காலேஜுக்கு போகலாம், ஏன்னா +2 படிக்கிறவங்கலாம் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரே காலேஜெல்லாம் விண்ணப்பிப்பாங்க. இதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுல இன்னும் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்றது தான். என் ஃப்ரெண்ட் எங்க போய் சேரணும், நானும் அங்கே போய் சேரணும், அவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் நானும் போட்டிருக்கேன்ற ஒரு விஷயம் என்னைக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அது இருந்துட்டே இருக்கும். என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதை மட்டுமே பார்க்காதீங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்ந்து இருக்கணும், அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கும். நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட திறமை எதுல இருக்கு, உங்களோட கரியர் கோல்ஸ் எதுல இருக்கு, அது அந்த கோல் நீங்க ரீச் பண்றதுக்கு என்ன கோர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கோலை நீங்க ரீச் பண்ணுவீங்களோ அந்த கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. அந்த கோர்ஸ் வந்து எந்த காலேஜஸ்ல இருக்கோ அது செகண்ட் சாய்ஸ் வச்சுங்க. ஏன்னா பிகாஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கோர்ஸுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ஏன்னா வந்து அந்த கோர்ஸ் நம்ம பிடிச்ச மாதிரி எடுத்தாதான் நம்மளால 100% எஃபர்ட் அந்த கோர்ஸ்ல கொடுக்க முடியும். அந்த கோர்ஸ் 100% எஃபர்ட் கொடுத்தாதான் அதுக்கான ரைட் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். மாணவர்கள் வந்து அதுக்கான நாலேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் கொடுங்க. அந்த கோர்ஸ் வந்து எந்தெந்த காலேஜஸ்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் லிஸ்ட் எடுத்து பண்ணுங்க. இப்போ நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்க போறீங்கன்னா உங்க ரீஜன்லயே நீங்க இருக்க போறீங்களா, இல்ல எனக்கு தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் ஓகேன்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா கோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு செகண்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு 10 காலேஜோ 20 காலேஜோ நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த உங்க மார்க்ஸ் எந்தெந்த காலேஜ்ல பாசிபிலிட்டி இருக்குன்ற ஒரு கால்குலேஷன் போடுங்க. ஒரு 10 காலேஜ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஃபைனலா அதுல இருந்து நீங்க வந்து ஒரு 10 அப்ளிகேஷனோ இல்ல ஒரு 5 காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காம்படிஷன் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு, மாணவர்கள் அதிகமாயிட்டாங்க, காலேஜஸ் வந்து காம்படிஷன் அதிகமானதுனால நீங்க சூஸ் பண்ணக்கூடிய கோர்ஸ் அதுக்கான மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்க. என் மார்க்ஸ் கம்மியா இருக்கு, நான் சூஸ் பண்ற காலேஜ் வந்து ரொம்ப காம்படிட்டிவான காலேஜ்னா அதை நீங்க சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு டைம் வேஸ்ட், நமக்கு டென்ஷன் அதிகமாகும். அதனால நம்ம மார்க்ஸ்க்கு ஏற்ற பிரகாரம் நம்ம ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க.
ஓகே, தொடர்ந்து நிறைய பார்வைகளை பெற இருக்கிறோம். நம்முடைய கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்களும் இணைந்திருக்கிறார். சார், நான் உங்கள்கிட்ட ஒரு பிரேக் அப்புறம் நிறைய விவரங்கள் கேட்க வேண்டிய